ஸோ எனக்கு வந்து பிரதர் இது இங்கிலீஷும் தமிழும் நம்ம பார்க்கலாம். நான் இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். அதில் தான் நான் இது இருந்தேன். ஓகே பிரதர், ஓகே பிரதர், ஓகே பிரதர். நீங்க தமிழ்ல படிங்க, அப்போ நம்ம 2 பேரும் மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே பிரதர், ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸோட டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தை நம்பலாமா சொல்றதான் வந்து முதலாவது டாபிக்கோட இது பகுதி. ஓகே, வேதாகமத்தை நம்பலாமா. ஏன் இந்த டாபிக் நம்ம பார்க்குறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கான கேள்விகள் நான் கேட்குறேன். கேட்கும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி, உங்களுக்கு தேவன் மேல நம்பிக்கை இருக்கா? எவ்வளவு நம்பிக்கை இருக்கு? எவ்வளவு நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை வந்து அது வந்து அளவிட முடியாது பிரதர் அது. ஓகே, சோ அளவுக்கற்ற நம்பிக்கை நீங்க வச்சிருக்கீங்க காட் மேல. ஓகே, ஆமா ஆமா. அதனால தான் உங்களுக்கு வாஞ்சியா இந்த பைபிள் ஸ்டடிக்கு வரணும், வந்து கேட்கணும் சொல்லி உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கு இல்ல? கண்டிப்பா கண்டிப்பா பிரதர். ஓகே, சரி, உங்களோட விசுவாசம், ரெண்டாவது கேள்வி, உங்களுடைய விசுவாசம் இல்லைன்னா இந்த நம்பிக்கை, இந்த அளவுக்கற்ற அடங்கா அந்த நம்பிக்கை வந்து எப்படி வந்துச்சு? உங்க பேரண்ட்ஸ் மூலமா வந்துச்சா, இல்லை ஏதாவது ஒரு மிராக்கிள் மூலமா வந்துச்சா, சின்ன வயசுல இருந்தே நீங்க அந்த கிறிஸ்துவத்துல வளர்றதுனால வந்துச்சா, எல்லாம் வந்து லைஃப்ல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்பட்டீங்களா? எதனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அளவு கடங்கா நம்பிக்கை விசுவாசம் இருக்கு? பிரதர், இப்போ நம்ம சபைக்கு போகிறோம், இன்னும் மீட்டிங் நிறைய அட்டென்ட் பண்ணுறோம். அப்போ வந்து என்னென்னா, சில கிளாஸ் எல்லாம் வந்து பைபிள் கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் நாங்கள் எங்கே எடுக்கிறாங்களோ அங்கெல்லாம் கொஞ்சம் போவோம். அப்போ வந்து அந்த ஆண்டுடைய வார்த்தையை வந்து அங்கே போதிக்கும் போது, அந்த வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளும் போது, நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது ஆண்டுக்குள்ள நம்ம ஒரு அளவில்லாத விசுவாசம் வந்தது பிரதர், ஆண்டுடைய வார்த்தை மூலியமா. ஆண்டவருடைய வார்த்தை மூலமா நீங்க கேட்கறது மூலமா நிறைய பிரசங்கள் கேட்டு அது மூலமா உங்களுக்கு வந்து விசுவாசம் அதிகமாச்சு சொல்றீங்க. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் வந்து ஆண்டு அநேக அற்புதங்களை செய்து வந்தாரு. அந்த அதன் அடிப்படையிலும் விசுவாசங்கள் வந்தது பிரதர். ஓகே, சூப்பர் பிரதர். சரி, இது வந்து இன்டராக்டிவா தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல எல்லாம் கிளாஸஸ், மோஸ்ட் ஆஃப் கிளாஸஸ் வந்து இன்டராக்டிவா தான் இருக்கும். இது மாதிரி கலந்துரையாடல் தான் இருக்கும். இப்போ மூன்றாவது கேள்வி, இப்போ நீங்க வந்து தேவன் விசுவாசிக்கிறீங்களா? தேவனை விசுவாசிக்கிறீங்க. ஓகே, அவர் நீதியும் நியாயமும் அன்பும் உள்ளவரா? ஆமா பிரதர். ஆமா. இப்ப நான் கேட்கிற கேள்வி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வர கேள்வி எல்லாமே பாத்தீங்கன்னா, ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன் உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க. ஓகே, நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத மனுஷன் நினைச்சுக்கோங்க. நான் வந்து உங்ககிட்ட கேட்கறேன், இப்ப யாராவது வந்து உங்க தேவனை பத்தி சொல்லுங்க சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கிற கேள்வியா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கறாங்க. என்னதுன்னா, உங்க தேவன் வந்து நீதியும் நியாயமும் அன்பும் உள்ளவரா சொல்லி கேட்கறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா சொல்லி சொல்றீங்க. அப்போ அவங்க வந்து அடுத்த கேள்வி என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, நாலாவது கேள்வியா, இப்போ உங்க தேவன் நீதி நியாயமும் அன்பும் உள்ளவர்னா எப்படி சொல்றீங்க? எதை வச்சு நீதி நியாயம் அன்பு உள்ள தேவன் சொல்லி உங்க தேவன் சொல்றீங்க? இது நம்மளுடைய யோசனைகளை இது வரைக்கும் இந்த கேள்வி கேட்காம இருந்தாங்கன்னா நம்ம யோசிக்க வைக்கிற ஒரு கேள்விகளா இருக்கும். இதுக்கப்புறம் போற கேள்விகள்லாம் எதை வச்சு நீங்க சொல்றீங்க நான் உங்க தேவன் வந்து நீதி நியாயம் அன்புள்ள தேவன் சொல்லிட்டு சொல்றீங்க? அதாவது வந்து நான் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு தன்னுடைய சொந்த ஜனத்துக்காக வந்தாரு. ஆனா வந்து என்ன, அவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. புறஜாதியாகிய நம்மளுக்கு வந்து அவர் என்ன செஞ்சாரு, நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளுக்கு அவருடைய வார்த்தைகளை வந்து கொடுத்து என்னதுன்னா அந்த ரட்சிப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ வந்து என்னன்னா வந்து அதாவது வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிதான கிருபை நம்மளுக்கு கிடைச்சதுன்னா நம்ம தேவன் நம்மளை வைத்த ஒரு அன்பு தானே பிரதர். கரெக்ட். ஸோ அவர் குமாரனே வந்து கொடுத்தாரு நம்மளுக்காக, அதனால நீதி உள்ள தேவன் சொல்லி சொல்றீங்க. எல்லா மனிதர்களுக்காக வந்தாரு சொல்லி சொல்றீங்க. கரெக்டா? ஓகே. ஸோ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து என்னோட குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே தேவன் வந்து பாத்துக்கிறாரு, என்னை பாதுகாக்கிறாரு, என் குடும்பத்தை பாதுகாக்கிறாரு. ஸோ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் தான் நம்மளை படைத்தாரு. ஸோ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவரை கெட்ட தீமை செய்யறவங்களை பனிஷ் பண்றாரு, நல்லவங்களுக்கு வந்து ரிவார்ட் தராரு. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை பொழிய பண்ணிக்கிறாரு. சோ இதனால வந்து அவர் நீதியும் நியாயமும் அன்பும் உள்ள தேவன் சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப பொதுவா வந்து
இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள் வந்து கேட்கிறார் அடுத்த கேள்வியா என்ன கேட்கிறாருன்னா, உலகத்துல வந்து நீங்க தீமைகள் சொல்லி என்னென்னலாம் பாக்குறீங்க, என்னென்னலாம் தீமைகள்லாம் நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு? என்ன கேட்குறீங்களா? உங்களை கேட்கிறேன். தீமைகள். தீமைகள்னு பார்த்தா இந்த உலகத்தில் வந்து அநேக மக்கள் வந்து அதாவது வந்து கத்தர் கொடுத்த இந்த ஜீவனை எடுக்கிறாங்க. அப்புறம் வந்து தேவனுக்கு பிரில்லாத ஒரு அருவப்பெல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இந்த வாலிப பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சீர்கெட்டு போய்க்கிறாங்க பிரதர். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு தீமையான காரியமா இருக்குது. ஓகே, இப்போ ரோட்ல போறவங்க கிட்ட வந்து கூப்பிட்டுட்டு உலகத்துல நன்மை இருக்கா தீமை இருக்கா கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? தீமை தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. தீமை தான் இருக்கு சொல்லி சொல்லுவாங்க. ஆமா ஆமா. அப்படி இருக்கும்போது தீமைகள் நம்ம பார்க்கும்போது யுத்தங்கள் சொல்லி வச்சுக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு வந்து அநியாயமா சண்டை போட்டு அதுல முக்காவாசி அப்பாவி பிள்ளைகள், அப்பாவி ராணுவ வீரர்கள், ஓகே, மேல இருக்க டிசிஷன் எடுக்கிறவங்க, அந்த ஆலோசனை பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆளுங்க, அவங்க தனியா ஒரு பங்கர்லயோ எங்கேயாவது போய் பதுங்கி இருந்துருவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்பாவி ஜனங்கள் தான், பிள்ளைகள் குழந்தைகள் தான் சாவறாங்க சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி இது பசி பட்னியில ஆப்பிரிக்கால வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டு போர்னால வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடே கிடைக்காம குழந்தைகள், அப்பாவி ஜனங்கள், பெண்கள் அந்த மாதிரிதான் சாவறாங்க சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி கரப்ஷன், ஓகே, ஊழல்கள்லாம் பணக்காரங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா பாதிக்கப்படுறது ஏழை மக்கள் தான் வந்து ஊழல்னால வந்து பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு வேண்டிய சலுகை வராதபடிக்கு கஷ்டப்படுறாங்க சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுடைய மூலமா வந்து தீமைகள் வச்சுக்கிட்டாலும், ஓகே, சில தீமைகள் வந்து பாத்தீங்கன்னா சுனாமி, இல்லைன்னா நிலநடுக்கம், இல்லைன்னா நோய்கள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை மூலமா வரதா இருக்கு. ஓகே, இந்த கொரோனா சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைனால இருந்து உருவாச்சு சொல்லி சொல்றாங்க. ஆனா மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அது நேச்சுரலா வந்தது சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நோய்கள், இந்த என்னது கேன்சர், எய்ட்ஸ் சொல்ற அந்த மாதிரி ஏகப்பட்ட நோய்கள், புது புது நோய்கள் என்ன பண்ணுதுன்னா உலகத்துல வந்து முன்னாடி இது வரைக்கும் கேள்விப்படாத நோய்கள்லாம் என்ன பண்ணுது உலகத்துல வந்து உள்ள வருது சொல்லி பாக்குறோம். ஓகே, சோ இப்ப யாராவது ஒருத்தங்க டெஸ்ட் எடுத்தாங்கனாலே வீட்டுல வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோயாச்சும் இருக்கும். ஓகே, சக்கரை வியாதியா இருக்கும், இல்லைன்னா வந்து ரத்த சோகையா இருக்கும், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒன்னாச்சும் இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு வந்து நோய்கள் இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா தீவிரவாதம், கொலை நீங்க சொன்ன மாதிரி கொலை அப்புறம் அநியாயங்கள் எல்லாமே வந்து உலகத்துல நடக்குது. இந்த மாதிரி இவ்வளவு தீமைகள் நடக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். இப்போ வந்து தேவன் அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள் கேட்கிறாரு, இப்ப இவ்வளவு தீவிரவாதம், இவ்வளவு தப்பான காரியங்கள், இவ்வளவு உலகத்துல தீமை நடந்ததுன்னா உங்க தேவன் நன்மை உள்ள நீதி நியாயம் அன்புள்ள தேவன் சொன்னாங்கன்னா ஏன் இந்த தீமையெல்லாம் நிறுத்தல சொல்றதுதான் உங்களோட கேள்வி. இதுக்கான பதில் என்னது உங்களுக்கு உங்ககிட்ட? எனக்குள்ள பதில் வந்து என்னன்னா, வேதாந்தத்தில் உள்ள காரியங்கள் படி வந்து பரிசுத்தமா இருக்கிறோம், இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கணும் அசுத்தமா இருக்கட்டும், அவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வருகிறது சொன்ன வார்த்தை தான் ஞாபகம் வருது எனக்கு. கரெக்ட். இது நீங்க ஒரு பைபிள் படிச்சவங்க கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா வந்து புரியும். கரெக்டா? இது நீங்க வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவரு உங்ககிட்ட வந்து விசுவாசத்தின் நம்பிக்கையை பத்தி கேட்கிறாரு. உங்க விசுவாசத்தை பத்தி சொல்லுங்க, நான் எனக்கும் ஒரு கேள்விகள் இருக்கு, இந்த மாதிரி கேள்விகள் சொல்லி கேட்கும்போது அப்ப நம்ம என்ன சொல்லணுமா அவங்களுக்கு? நம்ம விசுவாசத்தை வந்து தெளிவா சொல்லணுமா? ஆனா ஒரு வருஷம் கூட படிக்கலாம் நம்ம. 1 பேதுரு 3:15. பேதுரு 3:15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்போதும் ஆயத்தமாயிருங்கள். பாருங்க, எப்போதும் ஆயத்தமாயிருங்கள், ப்ரிப்பேர்டா இருங்க. அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கேள்வி வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் கேட்கிறாரு. ஓகே, அப்போ நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நீங்க என்ன சொல்லுவீங்க? ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது பிரதர். பிரதர், கொஸ்டின் மட்டும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. இப்படி கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது அது எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா இது வந்து ஆல்வேஸ் பி ப்ரிப்பேர்ட் சொல்லி போட்டிருக்கு. உங்ககிட்ட கேட்கறவங்களுக்கு என்ன பண்ணுங்க? சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல தயாரா இருங்க, பி ப்ரிப்பேர்ட், ஆயத்தமா இருங்க சொல்லி போட்டிருக்கு. அப்போ இந்த ஒரு கேள்வியை வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் கேட்கிறாரு, அவர்கிட்ட நீங்க எப்படி சொல்லுவீங்க?
சொல்லு. கடவுள் வந்து ஏன் வந்து இத பார்த்துட்டு அமைதியா இருக்காருன்னு சொல்லிட்டு கொஸ்டின் தானே கேள்வி. பிரதர்? ஆமா, கரெக்ட். கேள்வி. ஆ அதாவது நான் வந்து இப்போ வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை உணராத இருக்கிறதுனால, அதனால நான் வந்து அவருடைய அன்பு அந்த சகோதரனுக்குள்ள காணப்படாதனால தான் இந்த தீமையான காரியத்தை செய்கிறாப்புல. இதே ஆண்டவருடைய அன்பை உணர்ந்துன்னு நான் சொன்னா, ஆ, அதாவது தன்னுடைய சரீரம் இது என்னுடைய சரீர என்னுடைய சரீரத்தில் ஒரு அவயமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரியங்கள் காணப்படும் பிரதர். காணப்படும். இப்ப அவர் வந்து ஏற்கனவே பைபிள் படிச்சுதான் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆயிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா 2 கொரிந்தியர் எடுங்க சொல்லி சொல்றாரு. 2 கொரிந்தியர் எடுங்க. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். இப்ப நீங்க சொல்றீங்க அவங்க தேவனுடைய அன்பை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வந்து அவங்க வந்து நல்லவங்களா தீமை இருக்கான்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா இங்க பிசாசு ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்றானா கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஒளிய அவங்க பெறாதபடிக்கு அவங்களுடைய கண்களை வந்து குருடாக்குறானா. அப்ப குருடாக்குறதுக்கு காரணம் யாரு? பிசாசு. அவங்க தப்பு கிடையாது. ஓகேவா? அவங்கதான் வந்து சுவிசேஷத்தை கேட்காம இல்ல, அவங்க தயாரா தான் இருக்காங்க. ஆனா தடுக்கிறது யாரு? பிசாசு. இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். பாருங்க, மனதை குருடாக்கினான். அப்போ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன குழந்தை வந்து குழந்தை இல்லைன்னா ஒரு வாலிப பையனை வந்து அவங்க ஒரு ஆள் வந்து தப்பா வந்து அவனுக்கு ட்ரக்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அத பழக்கமே இல்லை, அவன் நல்ல பையனா ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படிக்கிற பையனா இருக்கான், அவனுக்கு வந்து கெட்ட பழக்கத்தை உருவாக்குனாங்கன்னா அந்த உருவாக்குன தப்பு யாருது? அந்த ஆளோடது தானே. ஆமா பிரதர், கண்டிப்பா. அந்த மாதிரிதான் சாத்தான் என்ன பண்றான்னா குருடாக்கி மக்களை வந்து வஞ்சிக்கிற மக்களா ஆயிட்டான், வஞ்சிக்கிறவனா ஆயிட்டான் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது ஏன் இந்த காட் வந்து சாத்தான் கிட்ட மக்களை விடுறாங்க சொல்லி அவன் கேள்வி கேட்கிறான். ஏன் தடுக்கல? பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பதிலே கிடையாது நம்ம கிட்ட. அது மட்டும் இல்லாதபடிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிறிஸ்தவன் இருக்காங்க வச்சுக்கோங்க, அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நோய் இல்லாம இருக்காங்களா? இல்ல, எல்லாருக்கும் நோய் இருக்குது. ஓகே, மரணம் இல்லாம இருக்கா? எல்லாருக்குமே மரணம் இருக்கு. எல்லாருக்கும் மரணம் உண்டு பிரதர். இல்லனா வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கா? வருத்தம் இல்லாம இருக்கா? அழுகை இல்லாம இருக்கா? ஓகே, எல்லா மக்களும் பாடுபடுற மாதிரி தான் பாடுபடுறாங்க. அப்போ இதுதான் அடுத்த கேள்வியை கேட்கிறா, உனக்கும் மத்தவங்களுக்கும் எல்லாமே தான் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சுனாமி வரும்போது எத்தனை பேர் வந்து வேளாங்கண்ணில இறந்து போனீங்க? ஓகே, கோயில் தானே போனீங்க, கிறிஸ்தவர்கள் தான் நீங்க. அப்ப ஏன் அந்த மாதிரி நடந்துச்சு? சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் எல்லாமே ஈக்குவலா தான் நடக்குது. ஓகே, என்னதுன்னா ஒரு வசனம் என்ன இருக்கு, என்னதுன்னா அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆக்ஸ் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். அவராலேயே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்து எல்லாமே ரட்சிப்பில்லை சொல்லி போட்டிருக்கு. ஓகே, இப்படி இருக்கும்போது இந்த வசனம் இருக்கும்போது அப்ப இயேசு கிறிஸ்துவனால தான் ரட்சிப்பு இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே, அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றவர்கள் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? ரட்சிப்பை அடைய முடியும். கரெக்டா? இயேசு கிறிஸ்துவினால் ஞானஸ்தானம் பெற்ற மக்கள் மட்டும் தான் ரட்சிப்பு அடைய முடியும், காப்பாற்றப்பட முடியும் சொல்லி பாக்குறோம். ஓகே, சேவ்டுன்னு சொல்லி பாக்குறோம், காப்பாற்றப்பட முடியும். அப்போ சுனாமில இறந்தவங்க ஞானஸ்தானம் எடுத்த மக்களா இருக்கலாம். நிறைய பேர் பாடுகள், இப்ப வந்து நோய் வந்தவங்க, கேன்சர் வந்திருக்கலாம், சில கிறிஸ்டியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். அப்ப எல்லாருமே வந்து ஞானஸ்தானம் எடுத்தவங்க தானே. ஏன் அவங்களுக்கு வந்து ரட்சிக்கப்படல? அவங்க ஏன் காப்பாற்றப்படல? சரி, அப்படியே விட்டாலும் இன்னொன்னு கேள்வி கேட்கறாங்க. என்னதுன்னா, இப்போ ஒரு சின்ன குழந்தை, பிறந்த குழந்தைங்க எத்தனை பேர் இறக்குறாங்க? ஓகே, சின்ன குழந்தை ஒரு 10 வயசுக்குள்ளே இறந்துறாங்க. அவங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்களா? அப்ப உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாதா? ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் மேல ஞானஸ்தானம் எடுத்தா மட்டும் தான் ரட்சிப்புன்னு சொல்லி போட்டிருக்கு.
ஓகே, ஜலத்தினாலும் ஆவினாலும் பெறவாவிட்டால் ரட்சிப்பில்லை சொல்லி தேவனுடைய போட்டிருக்கு, காண காண மாட்டான். மாட்டான்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ வந்து இவங்க ஜலத்தினாலும் அவங்க ஞானஸ்தானம் எடுக்கவே இல்லையே. 10 வயசுக்குள்ள இருந்த குழந்தைங்க எத்தனை பேர் இறந்திருக்காங்க? ஆமா பிரதர். ஞானஸ்தானம் எடுக்காம எத்தனை பேர் இறந்திருக்காங்க? ம். அவங்களுக்கு எப்படி ரட்சிப்பு? இல்லைன்னா வந்து என்னதுன்னா மூளை வளர்ச்சி இல்லாத மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? ஆமா. சுயநலவு இல்லாத மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அந்த மாதிரி பிறக்கும் போதே அவங்களுக்கு எப்படி ரட்சிப்பு? சோ அப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நரகத்துக்கு தான் போவாங்களா? சொல்ற அடுத்த கேள்வி அவங்க கேக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கான ஒரு கேள்விகள். ஓகே, நம்ம அப்படியே இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி நான் கேட்கிறேன். இது பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய இப்போ இருக்கிற நம்ம புரிதல்ல இருக்க கிறிஸ்டியானிட்டியோடைய இந்த சர்ச்சஸ் மத்தியில இந்த கேள்வி கேட்டாங்கன்னா இதெல்லாம் கேட்க கூடாது, இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லி பாக்குறோம். ஆனா நம்மளுடைய இது என்னதுன்னா சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் ப்ரிப்பேர்ட், நம்ம வந்து ரெடியா இருக்கணும் அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு. ஏன்னா இப்ப வரும் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கட்டும், இந்த பிஜேபியா இருக்கட்டும், பயங்கரமா என்ன பண்றாங்கன்னா புஷ் பண்றாங்க. நிறைய வீடியோல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசுறாங்க. ஓகேவா, அதுக்கு எல்லா வகையிலும் நம்ம வந்து தயாரா இருக்கணும். அதுக்காக தான் இந்த ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஓகே, சரியான பதில் நம்ம கொடுக்கறதுக்காக. சரி, அடுத்த கேள்வி நம்ம என்ன பாக்குறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்த கிறிஸ்டியன் பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன் இந்த வேர்ல்டு சொல்லி பாத்தீங்கன்னா 2.4 பில்லியன் பீப்புள். ஓகேவா, பில்லியன் சொல்லும் போது 240 கோடி மக்கள் இருக்காங்களாம். ஒட்டுமொத்த உலக மக்கள் எத்தனை பேர் சொல்லி பாத்தீங்கன்னா டோட்டல் வேர்ல்டு பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா 802 கோடி மக்கள் இருக்காங்க. 802 கோடி மக்கள் இருக்காங்க. அதுல கிறிஸ்டியன்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 240 கோடி மக்கள் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து வந்து 2000 வருஷம் ஆச்சு. பிரதர், ஒரே ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ வந்து இந்த வேர்ல்டு மக்களுடைய டோட்டல் எவ்வளவு பிரதர் சொன்னீங்க? இப்ப 2023 படி ஆன்லைன்ல பார்த்தா 802 கோடி. சரிங்க பிரதர். அப்புறம் வந்து இதுல வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து கிறிஸ்டியன்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 240 கோடி. ஓகே பிரதர். ஓகே, எல்லா கிறிஸ்டியன்ஸும் சேர்த்து. சரிங்க பிரதர், சரிங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா வந்து 31%, 31.6% இருக்காங்க ஒட்டுமொத்த பாப்புலேஷன்ல. ஓகே, இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னா வந்து உலகமெங்கும் போய் எனக்கு சாட்சியம் சொல்லுங்க, பிதா குமரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் கொடுங்க. ஓகே, அப்ப எல்லாருமே வந்து கிறிஸ்டியனா மாறணும். கரெக்டா? ஆமா ஆமா பிரதர். ஆனா 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி வந்து பாத்தீங்கன்னா 31% தான் இருக்கு. அதான் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி வந்து ஆல்மோஸ்ட் 45% இருந்தது, 45% இருந்தது கிறிஸ்தவர்கள். ஓகேவா, ஆனா போக போக நாளாவ நிறைய பேர் என்ன வராங்க, கிறிஸ்தவத்தை விட்டு வெளில வராங்க. யூரோப்ல அந்த ஜெர்மனி அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா சர்ச்சஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா பார் ஆக்குறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. பாத்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் பாருங்க, இது சர்ச் வந்து என்ன ஆயிடுச்சு, பார் ஆயிடுச்சு. சரிங்க சரிங்க. ஏன்னா வந்து அது அங்க யாரும் மக்கள் வர மாட்டாங்க சொல்லிட்டு அதை வந்து இதாகிட்டாங்க, சர்ச் பப் நியூசிலாந்துல. சோ அது மாதிரி நிறைய நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயி நிறைய பேர் வந்து என்ன வராங்கன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாத மக்களா வராங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா அவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டு இதுக்கு யாரும் பதில் தராதனால கடவுள் நம்பிக்கை இல்லாத மக்கள் ஆயிட்டாங்க சொல்லி பாக்குறோம். அப்படி பாத்தீங்கன்னா 2000 வருஷமா ஆச்சு, இன்னும் உலகமே வந்து கிறிஸ்தவர்களா மாறல. ஓகே, வெறும் 31% மக்கள் தான், 31.6 மக்கள் தான் வந்து கிறிஸ்தவர்களா இருக்காங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து மெய் கிறிஸ்தவர்களா, எல்லாமே வந்து கிறிஸ்தவ உண்மையா ஃபாலோ பண்றாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. மேபி வந்து ஒரு 5% இருக்கலாம். கரெக்டா? மிச்ச 95% மக்கள் வந்து என்னது, இயேசு கிறிஸ்துவ அறியாத மக்களா தான் இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்படி இருக்குமே இது ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னதுன்னா, அப்ப 95% மக்கள் வந்து நரகத்துக்கு போறாங்க, வெறும் 5% மட்டும்தான் வந்து பரலோகம் போறாங்களா? சரி, கடவுளோட சித்தம் தான் என்னது, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மக்களை மட்டும் காப்பாத்துறது தான் ஒரு சித்தமா சொல்லி பாத்தீங்கன்னா அப்படி கிடையாதுதான். வசனம் என்ன சொல்லுது, 1 தீமோத்தேயு 2 3:4.
நம்முடைய இரட்சராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். பாருங்க, இப்போ உங்களுக்கு சித்தம் என்னதுன்னா, என் குடும்பத்துல இருக்கிற மக்களை வந்து நான் வந்து என்ன பண்ணணும், பசங்க இருந்தாங்கன்னா பசங்களை நான் நல்லா படிக்க வைக்கணும், அவங்க நல்ல ஒரு படிப்பு கொடுத்து அவங்க நல்ல ஒரு வேலைக்கு போகணும் சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. அது உங்களோட சித்தமா இருக்கு. அதே மாதிரி பிதா வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய சித்தம் என்னதுன்னா, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தின் அறிவை அடையணும். அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார் சொல்லி பாக்குறோம். அப்போ 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் அவரோட சித்தத்தையே வந்து அவரால் செய்ய முடியலையா சொல்ற கேள்விதான் அடுத்த கேள்வியா வைக்கிறாங்க. ஏன்னா இது உங்க பைபிள்ல தான் இருக்கு சொல்லி அவங்க சொல்றாங்க. என்னதுன்னா உங்க பைபிள்ல தான் இந்த வசனத்தை நம்ம பாக்குறோம், எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்கன்னா போக போக மக்கள் என்ன பண்றாங்க, கிறிஸ்தவத்தை விட்டு வெளில வர மக்களா இருக்காங்க. இவ பாத்தீங்கன்னா வெறும் 31% தான் வந்து என்ன பண்றாங்க, கிறிஸ்டியன் மக்களா இருக்காங்க. மிச்சம் எல்லாருமே என்ன ஆறாங்க, ஏத்திஸ்டா மாறுறாங்க, மற்ற மதத்துல இருக்கவங்களா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். அப்போ சாத்தான் பக்கம் எத்தனை பேர் இருக்காங்க? ஆல்மோஸ்ட் 70% மக்கள் இருக்காங்க. 30% தான் என்ன பண்றாங்க, தேவன் ரட்சிக்கிறார், கிறிஸ்டியனா இருக்காங்க. அப்போ எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் சொல்லி சொல்லும்போது அவரால அவருடைய ஓன் சித்தத்தையே செய்ய முடியல. சாத்தான் பாருங்க அந்த மாதிரி எந்த விஷயம் சொல்லல. ஆனா பாருங்க சாத்தான் வந்து தேவனை காட்டிலும் பயங்கர வல்லமை உள்ளவனா இருக்கிறான் சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க அடுத்த கேள்வி வைக்கிறாங்க. அப்படித்தானே இருக்கு பார்க்கும்போது. ஓகே, சாத்தான் மிக வல்லமையா இருக்கான். அதனால நரகத்துக்கு வந்து 70% மக்கள், அதுவும் நீங்க இன்னும் ஃபில்டர் பண்ணீங்கன்னா எத்தனை பேர் உண்மையான கிறிஸ்தவர்களா இருந்தா பாத்தீங்கன்னா 95% மக்கள் என்ன பண்றாங்க, நரகத்துக்கு போற மக்களா இருக்காங்க. ஆனா வெறும் 5% மட்டும் தான் தேவனால் காப்பாற்ற முடியும் சொல்ற ஒரு நிலைமைக்கு வருது. அப்படி பார்க்கும்போது அவரோட சித்தத்தையே என்ன பண்ண முடியல, ரட்சிப்பு எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் சொல்றதுதான் ஒரு சித்தமா இருக்கு. அவர் சித்தத்தையே செய்ய முடியல சொல்ற மாதிரிதான் நம்மளுக்கு வந்து இங்க தெரியுது. ஓகே, சோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷனுடைய கேள்வியா இருக்கு. அடுத்த கேள்வி என்னதுன்னா, அடுத்த விஷயம் என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நல்ல தகப்பனா இருக்கும்போது ஒரு இல்லைன்னா ஒரு நார்மல் ஒரு ஒரு தீமை செய்யற ஒரு ஆளா இருந்தாலும் சரி, அவங்க குடும்பத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, பாத்துப்பாங்க. கரெக்டா? கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது தேவன் தான் வந்து இந்த உலகத்தை படைச்சார், நம்ம எல்லாம் அவரோட பிள்ளைகளா இருக்கும்போது ஏன் இந்த உலகத்துல வந்து இவ்வளவு தீமைகள் நடக்குது? இந்த தீமை நடக்கும்போது அது ஏன் தடுக்காம இருக்காங்க? ஒரு அப்பாவி ஜனங்கள் வந்து ஆக்சிடென்ட்ல இது பண்ணும்போது எல்லாம் வந்து ட்ரெயின் ஆக்சிடென்டா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது விஷயத்துல சுனாமியா இருக்கட்டும், இந்த விஷயத்துல எல்லாம் வந்து ஏன் வந்து தடுக்க மாட்டாரு? தேவன் இருந்தா நல்லா இருக்குமே சொல்லிதான் எல்லாருடைய கேள்வியாவும் இருக்கு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களோட கேள்வி. கடவுள் இருந்தா, இல்லைன்னா எனக்கு ஒரு அப்பா இருந்தாங்கன்னா, என் கூட இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, டக்குனு கையை பிடிச்சி இழுத்துருவாங்க ஆபத்துல இருந்து. ஓகே, அப்படி இருக்கும்போது கடவுள் இருந்தாருன்னா ஏன் வந்து காப்பாத்தல, தடுக்கல சொல்றதுதான் ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. இதுக்கான பதில் வந்து கிறிஸ்தவ மக்கள் கிட்ட, போதகர் கிட்ட கேட்டாங்கன்னா ஒருத்தரும் அதுக்கு வந்து பதில் சொல்றதுக்கு இல்ல. ஓகே, சோ இதுக்கான ஆய்வு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அப்ப பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயத்துல என்னதுன்னா, அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை இல்லாத மக்களுடைய யோசனைகள் என்னவா இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் இருக்காரு சொல்றீங்க, ஆனா அவர் வந்து வெறும் 30% மக்களை மட்டும் தான் காப்பாத்துறாரு. அப்படி காப்பாத்துறாரு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அவங்களுக்கும் நோய், வேதனை, கஷ்டங்கள், பாடுகள் எல்லாமே இருக்கு. ஓகே, அவங்களுக்கும் மற்ற மக்களுக்கு டிஃபரன்ஸ் கிடையாது. அவரால வந்து அவருடைய ஓன் சித்தத்தை கூட என்ன பண்ண முடியல, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி சொல்றாரு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல. ஆனா அவருடைய சித்தத்தை கூட செய்ய முடியல. சாத்தான் மிக வல்லமையா இருக்கான், அவரை காட்டிலும் பயங்கர வல்லமை உள்ள ஒரு சாத்தான் வந்து ஆளா இருக்கான் சொல்லிட்டு அவங்களுடைய பார்வையில இருக்கு சொல்லி போகிறோம். இதை ஒருத்தராலையும் ஒரு கிறிஸ்தவர்களையும் வந்து எங்களுக்கு வந்து பதில் சொல்றதுதான் அவங்களுடைய கேள்வியா இருக்கு. ஓகே, அப்படி இருக்கும்போது இது உண்மையிலே வந்து என்ன விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா, போதகர்களுக்கு ஒண்ணு இந்த கேள்விக்கான பதில் தெரியாம இருக்கலாம், இந்த மாதிரி அவங்க கேள்விய வந்து கேள்விப்பட்டது கூட இல்லாம இருக்கலாம். இது வரைக்கும் அந்த கேள்வி யாருமே கேட்காம கூட இருந்திருக்கலாம். இல்லைன்னா வந்து அது அந்த அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்கள் குருடா இருக்கலாம். சோ இந்த மாதிரி 3 காரியங்கள்னாலதான் வந்து இதுக்கான பதில் தெரியாம இருக்கலாம் போதகர்களுக்கு. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கேள்விக்கான சரியான பதில் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே, இதுக்கு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, 3 பாசிபிலிட்டி ஆன்சர் இருக்கலாம், 3 ஆன்சர் இருக்கலாம். 1, உண்மையிலே தேவன் வந்து இல்ல
கடவுள் நம்பிக்கை இல்லாத மக்கள் மாதிரி தேவனே கிடையாது, கடவுளே இல்லை சொல்ற மாதிரி கடவுள் இல்லாம இருக்கிறதுனா இல்லாம இருக்கலாம். அதனால வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள் பாடுகள் இந்த மாதிரி நடக்குது. நம்ம ஏதோ வந்து ஒரு மாயத்துல நம்ம வந்து கடவுள் இருக்காரு சொல்லி நம்பிட்டு நம்ம போயிட்டு இருக்கிற மாதிரி மக்கள் இருக்கலாம். அது ஒரு பாயிண்டா இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, கடவுள் இருக்காரு, ஆனா நீங்க சொல்ற மாதிரி நீதி நியாயம் அன்பு உள்ள தேவன் கிடையாது. அவர் அவருடைய சொந்த பிள்ளைகளை கூட காப்பாத்து கிடையாது. அவரே அவர் சித்தத்தை வந்து பண்ண முடியாது சொல்ற ரெண்டாவது பாயிண்ட் நீங்க சொல்லலாம் பதிலா. மூணாவது பாயிண்ட் என்னதுன்னா, இல்ல தேவன் இருக்காரு, நம்ம தான் வந்து சரியா அவரை புரிஞ்சுக்கல, அவருடைய வார்த்தைகளை வந்து நம்ம சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. நம்ம திருப்பியும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, எல்லாத்தையும் நம்ம ரீவைண்ட் பண்ணி அஸ்திபார போதனைகள் என்ன சொன்னாங்க சொல்றதை நம்ம பார்த்து நம்ம சரியா தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்கு. இப்ப 3 பதில் இருக்கு. ஒன்னு என்னன்னா, கடவுளே இல்ல சொல்ற பதில் இருக்கு. ரெண்டாவது, கடவுள் இருக்காரு, ஆனா அவரை வந்து நீதி நியாயம் அன்பு உள்ளவர் கிடையாது, அவர் சித்தத்தையும் செய்ய முடியாத ஒரு கடவுளா இருக்காரு. மூணாவது பதில் வந்து பாத்தீங்கன்னா, கடவுள் இருக்காரு, நம்ம தான் சரியா அவரை புரிஞ்சுக்கல. சோ இந்த மூணுத்துல வந்து எந்த பதில் கரெக்டா இருக்கும்? நம்ம தான் வந்து கர்த்தரை வந்து புரிஞ்சுக்கல பிரதர். அப்போ நம்ம சரியா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சோ அதுதான் நம்ம வந்து இந்த பாடத்தோட இதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். சோ இதுல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சொல்றதுதான் நம்ம வந்து பார்க்கலன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்லி ஒரு வசனம் இருக்கு. எங்க இருக்கு? சங்கீதத்துல இருக்கு. ஓகே, சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் உண்மையிலே நல்லவர் தான்ப்பா, அவர் நீதி நியாயம் அன்புள்ள தேவன் சொல்றது ருசித்து பாருங்கள். அது எப்படி ருசிக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், சாப்பாடு இருக்கு, அது காரமா இருக்கா இனிப்பா இருக்கா புளிப்பா இருக்கா கசப்பா இருக்கா சொல்றது வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிட முடியும். கர்த்தரை எப்படி டேஸ்ட் பண்ண முடியும் சொல்லி பார்க்கும்போது வேதாகமத்தின் மூலமா தான் அவர் பார்க்க முடியுமா அவர் நல்லவரா சொல்லிட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வச்சிருக்கிற வேதாகமத்தை நம்பலாமா சொல்ற பாடத்தோட இன்ட்ரோடக்ஷன். இப்போ நம்ம வச்சிருக்கிற பைபிள் உண்மையிலே வந்து உண்மையான பைபிளா, இதை நம்ம நம்பலாமா, இது மேல நம்ம முழு விசுவாசம் வைக்கலாமா சொல்லி மொத்தம் 4 பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப எடுக்க போறது கிடையாது, நாளைக்கு தான் நம்ம பார்க்க போறோம் அந்த கிளாஸை. அந்த டாபிக் மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இசைவு, ஹார்மோனி ஆஃப் த பைபிள், கோர்வை இசைவு சொல்லி பார்க்கிறோம். பைபிள் வேதாகமம் வந்து கோர்வையா இசைவா இருக்கு சொல்றதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கிறது என்னதுன்னா, நேர்மை மற்றும் உண்மைத்துவம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆத்தென்டிசிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, நேர்மை உண்மைத்துவம். ரெண்டாவது பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். டாபிக் இதெல்லாம் டாபிக். மூணாவது டாபிக் வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் அக்யூரசி, அறிவியல் சார்ந்த விளக்கங்கள். நாலாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். இந்த 4 பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். இது ஏன் நம்ம இந்த 4 பாயிண்ட் பார்க்க போறோம்னா, முக்கியமான காரணம் என்னதுன்னா, இப்போ வந்து உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மத புத்தகங்கள் இருக்கு. குரான் இருக்கு, ரிக் யசுர் வேதங்கள் இருக்கு, ஓகே, பகவத்கீதா இருக்கு, ராமாயணம் இருக்கு, முஸ்லிம்ஸ்க்கு வந்து தான் குரான் இருக்கு, ஜெயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெயினிசம்க்கு புக் இருக்கு, புத்திசத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒரு புக் இருக்கு. அது மாதிரி ஒரு ஒரு மதத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க பரிசுத்த புத்தகங்கள் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பைபிள் தான் பெருசு, பைபிள் உண்மையிலே நம்ம நம்பத்தக்க புத்தகம், இது தேவனால் கொடுக்கப்பட்டது, தேவனால் அருளப்பட்டது சொல்லி நம்ம இதை செக் பண்ணி, யார் ஹிந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், வேற எந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா இருக்கட்டும், யார் என்ன கேள்வி கேட்டாலும் இதனால்தான் நான் பைபிளை நம்புறேன் சொல்றதுக்கு, நம்மளுக்கு சாட்சியா சொல்றதுக்கு பார்க்க வேண்டிய பாடங்கள் தான் இதெல்லாம். ஓகே, அப்படி பாத்தீங்கன்னா மொத்தம் 4 டாபிக் நம்ம பாக்குறோம். இசைவு, ஓகே, கோர்வை சொல்லி பாக்குறோம். அந்த இசைவுன்றது மியூசிக் தானே பிரதர்?
ஹார்மனி, இசைவு. ரைட் பிரதர். ஓகே. இசைவா இருக்கு சொல்லி சொல்றது. ஓகே. சரிங்க. ஒண்ணுக்கு பின் முரண்பாடு இல்லாம இசைவா இருக்கு. ஓகே. ரெண்டாவது டாபிக் வந்து என்னது? நேர்மை மற்றும் உண்மைத்துவம். கரெக்ட். நேர்மை மற்றும் உண்மைத்துவம். மூணாவது டாபிக் அறிவியல் சார்ந்த விளக்கங்கள். அறிவியல் சார்ந்த விளக்கங்கள் சொல்லி பார்க்குறோம். அப்புறம் 4வது டாபிக் தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல். கரெக்ட். தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல். ஸோ இந்த மாதிரி 4 டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு புத்தகத்துல, குரான்லயாச்சும் எல்லாம் பகவத்கீதையாச்சும் எல்லாம் ஜெயினிசம் புக்கிலையாச்சும் புத்திசமுடைய அவங்களுடைய புத்தகத்திலயாச்சும் இந்த மாதிரி உண்மையா இது கரெக்டா சொல்லி ப்ரூவ் பண்ண முடியுமா சொல்லி பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, நம்மளோட வேதாகமத்தை இந்த 4 வெரைட்டியா நம்ம என்ன பண்ண வரோம், பிரிச்சு பைபிள் கரெக்டா உண்மையா சொல்லி நம்ம பார்க்க போறோம். இது ஒன்ஸ் முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து அடுத்த பாடத்துல இருந்து நம்ம வந்து உள்ள டீப்பா போறோம். இந்த அஸ்திபார போதனைகளை இன்னும் டீப்பா பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே பிரதர். ஏதாவது கேள்விகள் இருக்கு இது வரைக்கும் பார்த்ததுல? ஏதாவது உங்களுக்கு இல்லை பிரதர், இது வரைக்கும் ஆண்டு நல்ல புரியுது பிரதர். ஓகே. இந்த 4 தலைப்பு கொடுத்தீங்களா பிரதர்? இந்த இசைவு, நேர்மை மற்றும் உண்மைத்துவம், அது மாதிரி 4 டாபிக் கொடுத்துக்கிறீங்கல்ல? ஆமா. இந்த டாபிக் வந்து நம்மளுக்கு அடுத்த வாரம் கிளாஸ் தொடருதுங்களா? இதுல இருந்து அடுத்த வாரம் இல்ல, நம்ம டெய்லியா நம்ம கிளாஸ் வச்சுக்கலாம். எப்ப எப்படி பிரதர் உங்களுக்கு விருப்பம்? எப்படி? இல்ல பிரதர், எனக்கு டெய்லியும் கூட வச்சா ரொம்ப சந்தோஷம் தான். டெய்லி வச்சா நம்ம 2 மாசத்துல முடிச்சிடலாம். சரிங்க பிரதர், நான் டெய்லியும் அட்டெண்ட் பண்றேன் பிரதர். சப்போஸ் சாட்டர்டே சண்டே மட்டும் இல்ல, மத்தபடி வீக் டேஸ்ல வந்து வச்சுக்கலாம். சரிங்க பிரதர். 11 to 12. எனக்கு எதனா ஒரு வேலை நிமிஷம் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் மட்டும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் பிரதர். ஷூர் பிரதர், கண்டிப்பா. சரிங்க பிரதர், சரிங்க பிரதர். எனக்கு டெய்லியும் 1 hour நம்ம கிளாஸ் எடுக்கலாம் பிரதர். 1 hourன்றது உங்களுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்களோ கொடுங்க. நீங்கள் 1 hour மேலே கூட கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே பிரதர். கரெக்டா 1 hour அந்த 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 அப்ராக்சிமேட்டா மேலே கீழே அந்த மாதிரி வச்சுக்கலாம், 10 நிமிஷம் மாதிரி. சரிங்க பிரதர், சரிங்க சரிங்க. ஓகே பிரதர், ஓகே. சரி, அப்போ ப்ரே பண்ணி நம்ம இது பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இந்த உலகத்தின் நிலைமையை.